பக்தி என்ற பெயரிலே மிகுந்த செலவினை செய்து பஜனை நடத்துகிறார்கள். மலைக்கு செல்வதாக சொல்லி பெற்றோரிடமிருந்து அதிக பணம் பெற்று செலவழிக்கிறார்கள். இப்படி கடன் வாங்கி பக்திக்கு செலவழிப்பது அவசியம்தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருடைய கேள்வியிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, அவருடைய புள்ள சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கேங்கிற அந்த பேர்ல நான் பஜனை பண்ணணும், நான் கன்னி பூஜை பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செலவுகளை செய்திருக்கிறார். இது போக நான் மலைக்கு போறேன், எனக்கு காசு கொடு, எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லி ரொம்ப தொல்லப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் இப்படி கேள்வி கேட்டிருக்காருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நேயர் கேட்டிருப்பது போல் பக்திக்கு ஆடம்பரம் என்பது அவசியமே இல்லை. இதனை ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். இல்லையே சார், சபரிமலைக்கு மாலை போட்டுட்டா அந்த பஜனை எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றாளே, நம்ம வீட்டுல கூட பூஜைகளை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்களே என்று சொன்னால், எங்க நடக்கிறதோ அங்க போய் நம்ம கலந்துக்கலாமே தவிர, நம்மால் முடிந்தால் நாம் செலவினை செய்து அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி விழாவினை நடத்தலாம். அப்படி நம்மால முடியலன்னு சொன்னா கடன் வாங்கி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயப்பன் என்றுமே சொல்லவில்லை. ஐயப்பன் மாத்திரமில்ல, எந்த தெய்வமுமே உங்களை கடன் வாங்கி பக்தியினை உங்களை வெளிப்படுத்த சொல்லவே இல்லை. இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி செலவு செய்வதெல்லாம் வீண் ஆடம்பரம் என்பதுதான். ஆடம்பர பக்தி என்பதை விட எளிய பக்தியே போதுமானது. ஆடம்பர பக்தி எளிய பக்தி என்று பிரிப்பதை விட ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி என்பதுதான் அங்கே முக்கியம். இறைவனின் பால் உங்களுடைய சிந்தனை என்பது முழுமையாக செல்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். மலைக்கு மாலை போட்டிருக்கான் அந்த பையன் சொன்னா அவன் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். 48 நாளைக்கு முன்னாடியே மாலை போட்டிருப்பாரு தானே. அவர் மாலையை போட்டு 48 நாள் கழிச்சு நான் மலைக்கு போகணும், எனக்கு செலவுக்கு பணத்தை தா ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஐயப்பனை பிரார்த்தனை செய்தாலே அவரே இவருக்கான வேலையை தருவாரு. அந்த வேலையெல்லாம் பார்க்காம நான் சதா சர்வகாலமும் நான் கோவிலுக்கு போவேன், நான் பஜனைகளை மட்டும்தான் செய்வேன், நான் பூஜைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி பெற்றோரை போய் தொல்லைப்படுத்துவது என்பது முற்றிலும் தவறுதான். இதன் மூலமாக பலன் அடையவே இயலாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.